நமசிவாயம். 5/1/2024 வெள்ளிக்கிழமை என்று செய்ய வேண்டிய விஷயங்களை, பரிகார முறைகள் அல்லது வழிபாட்டு முறைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடன் அடைவதற்குண்டான மந்திரங்களை சொல்லுவதற்கு, அதாவது கடன் அடைவதற்குண்டான சாண்டிங்ஸ், இந்த அங்காரக மந்திரங்கள், செவ்வாய் ரீதியான மந்திரங்கள் அல்லது முருக மந்திரங்கள், நரசிம்ம மந்திரங்கள், இந்த மந்திரங்கள் எல்லாமே இந்த ஒரு நாளிலே சொன்னீர்கள் என்றால் அந்த கடன் அடைவதற்குண்டான விஷயங்கள் சீக்கிரமாக நடைபெறும். எந்த விதமான கடனாக இருந்தாலும் சரி, அதை அதாவது கடன் அடைவதற்குண்டான மந்திரம் சொல்வதற்கு மட்டும்தான். இப்போ கடன் அடைகிறதுக்கு ஒரு சில பேர் ஒரு சில பொருளை எடுத்து இங்கே வைங்க அங்கே வைங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் ஏற்ற நாள் கிடையாது இந்த நாள். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் கடன் அடைவதற்கு மந்திரம் சொல்லுவதற்கு ஏற்ற தினம். ஸோ அதனால் மந்திரங்கள் உங்களுக்கு நான் ஆல்ரெடி 40 நாளில் கடன் அடையாததுக்கு எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அடையும் அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். நான் பார்த்தோன்னா இருக்கிறதுலே சுப்பீரியர் மந்த்ரா, இப்போ கடன் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு ஒரு செவ்வாய் பிரீதி அப்படின்ற மாதிரியான விஷயம் செய்வதற்கு ரொம்ப சுப்பீரியரான ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். அது 40 நாட்கள் செய்ய வேண்டியிருக்கும். அது மாதிரி உங்களால் செய்ய முடிஞ்சுன்னா செய்யலாம். அப்படி இல்லைனா இந்த ஒரு நாள் மட்டும் அதை நீங்கள் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அது மாதிரியான ஒரு முறை சொல்லலாம். மொத்தம் ஒரு 7000 முறை சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி இல்லாத பட்சத்திலே நீங்கள் சாதாரண மந்திரங்களான செவ்வாயோட மந்திரங்களோ அல்லது நான் சொன்ன மாதிரி முருக மந்திரம், நரசிம்ம மந்திரம் சொல்லிட்டு வரது இந்த ஒரு நாளிலே ரொம்ப ரொம்ப ஏற்ற விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு உடனடியாக ஒரு வழிபிறக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா வால்பேப்பர் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுடைய லேப்டாப்லேயோ அல்லது உங்களுடைய ஆண்ட்ராய்ட்லேயோ நீங்கள் விஸ்வகர்மான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? விஸ்வகர்மான்னு படைப்புக்குண்டான கடவுள். ஸோ அந்த படைப்புக்குண்டான கடவுள் விஸ்வகர்மான்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு கூகுளில் வரும். ஸோ அவருடைய படங்களை வைத்து நீங்கள் பார்த்து வருவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா புலியுடைய படத்தை பார்த்து வருவதுங்க நல்ல ஒரு பலன் தரும். அதே போல் இந்த ஒரு நாளிலே நீங்கள் துர்க்கை அம்மனை நினைத்து துர்கா சப்தசதி கேட்பது, துர்கா சப்தசதி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் வரும். துர்கா சப்தசதியை கேட்பது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த நாளிலே கண்டிப்பான முறையில் கேளுங்கள். துர்க்கை கோவிலுக்கு போக முடிந்தால் புலி வாகனத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையை இந்த நாளிலே புலி சேர்த்து தியானிப்பது அப்படின்ற மாதிரி. பொதுவாக நம்ம ஒரு வாகனத்தை தியானிக்காமல் நம்ம கடவுளை நேரடியாக நம்ம அவரை நினைத்து தான் தியானிப்போம் அல்லவா? இந்த நாளிலே அவருடைய வாகனத்தையும் சேர்த்து தியானிப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயம், அதாவது கும்பிடுவது, வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். முடிந்தால் இன்று நாள் நீங்கள் துர்க்கை அம்மனுடைய கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ராகு காலத்தில் போனீங்கன்னா இன்னும் கூட அதிகமான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த நாளிலே நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டிய பகுதி அப்படிங்கிறது தெற்கு பகுதியை பார்த்து நமஸ்கரிக்க வேண்டியது. வீட்டிலோ அல்லது வெளியிடங்களில் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே பிரதானமாக தெற்கு பகுதியாக இருப்பதாக பார்த்துக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட்லேயே அதுக்குண்டான ஆப்பெல்லாம் இருக்குது. உங்களுக்கு டைரக்ஷன் செக் பண்ணுறதுக்கு அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு கூட பிரதான தெற்கு பகுதியை பார்த்து தெற்கு பகுதியை நோக்கி ஓம் அங்காரகாய நமக, ஓம் அங்காரகாய நமக, அங்காரகாய நமக, அங்காரகாய நமக, அங்காரகாய நமக என்ற மந்திரத்தினை சொல்லி 9 முறை நமஸ்கரிப்பது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மந்திரம் சொல்லும்போது நமஸ்கரிப்பதுங்கிறது இந்த நாளிலே பல்வேறு விதமான ஒரு பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். இதுவும் கடன் அடைவதற்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மணி மந்திரானது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணாடியை பார்த்து சொல்லி வரலாம். முதல்ல ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் மனதிற்குள்ளேயே தொடர்ந்து சொல்லி வரலாம். புல் மார்க்கெட், BULLMARKET, புல் மார்க்கெட், புல் மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம், மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த ஒரு நாளில் பாடி ஆக்டிவேஷன் அல்லது பாடி ஹீலிங் மந்த்ரா என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு நாளுமே நீங்கள் செய்து வருவது. அதாவது நீங்கள் தலையை, அதாவது நெற்றின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நெற்றி பகுதி, தலையில் நெற்றி பகுதியில் கை வைத்து கொண்டு கிரியேட், CREAT, கிரியேட், தமிழில் நம்ம சொல்லும்போது உருவாக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் இது ஆங்கிலத்திலேயே சொல்லலாம். கிரியேட்னு நீங்கள் எவ்வளவு தடவை இந்த தலையில் கை வச்சுட்டு நீங்கள் சொல்ல முடியுமோ. கான்சன்ட்ரேஷன் உங்களுடைய நெற்றி பகுதி, உங்களுடைய அனைத்து விதமான கான்சன்ட்ரேஷனுமே அந்த நெற்றி பகுதியில் இருக்க வேண்டும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் உங்களுக்கு பலன் இருக்கும். எந்த ஒரு பாடி ஹீலிங் மந்த்ரா சொல்லும்பொழுதும் எந்த பகுதியை நினைத்து நீங்கள் செய்கிறீர்களோ அது வெறும் வாயில் சாண்டிங்காக இல்லாமல் அந்த பகுதியை நோக்கி உங்களுடைய தியானம் இருக்க வேண்டும், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பார்த்தோம்னா இந்த நாளிலே வடக்கு பக்கத்தில் நீங்கள் காலையிலேயே ஏற்றி வைத்தாலும் சரி அல்லது ஈவினிங் ஏற்றி வைத்தாலும், எப்படி ஏற்றி வைத்தாலுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதாவது வடக்கு பக்கம் கிடையாது, வடக்கு பகுதியாக பார்த்து தென்கிழக்கில் நீங்கள் ஏற்ற வேண்டிய திசை தென்கிழக்கு, முகம் பார்த்து இருக்க வேண்டியது வடக்கு, நார்த், ஏற்ற வேண்டியது தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட். ஸோ இந்த பகுதியை பார்த்து நீங்கள் இழுப்பெண்ணெய் தீபம், சிகப்பு திரிபொட்டு விளக்கேற்றி வருவதும் உங்களுக்கு கடன் ரீதியாக, சத்ரு ரீதியாக ஏதேனும் அவமானங்கள் இருந்ததுன்னா அந்த அவமானங்கள் ரீதியான பிரச்சனைகள், அதே போல் உங்களுக்கு நோய்கள் இருந்ததுன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள்ங்கிற மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரத்துக்கு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். இந்த நாளிலே நீங்கள் தென்கிழக்கு பகுதியிலே வடக்கு பார்த்து ஏற்றி விளக்கு ஏற்றி வைப்பது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா
மூலிகை பரிகாரங்கள் நம்ம வந்து ஏற்கனவே நிறைய மூலிகைகளை வைத்து இந்த மூலிகைகளை இந்த நாளில் செய்யுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அந்த மாதிரியான மூலிகை பரிகாரம் ஏதாவது ஞாபகம் இருந்தது உங்களுக்குனாலோ அல்லது உங்களால் யூடியூப்பில் பார்க்க முடிஞ்சதுனாலோ பார்த்துட்டு அந்த மூலிகை பரிகாரம் இந்த நாளிலே செய்தீர்கள் என்றால் அது உடனடியாக பலிதம் தரும் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும். அதே போல் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விஷுவலைசேஷன் எவ்வளோ பண்ணாலுமே அது வந்து நல்ல ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்திற்கு வந்து ஒன்று சொல்லணும்னா, நான் வந்து புலிவாகனத்தில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன் சொல்லியிருந்தேன். அந்த புலிவாகனத்தில் இருக்கக்கூடிய துர்கை அம்மனை வந்து நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணுங்க, அவங்கள பார்த்து மெடிடேட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதை நீங்கள் படமாக நீங்கள் வைத்திருந்தாலும் அவர்களை நினைத்து அந்த புலிவாகனத்துடன் அவர் நேரடியாக உங்களுடைய நெஞ்சில் குடியிருப்பது போல் நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு தெய்வீக சக்தி, ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவு அப்படின்ற மாதிரியான அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்துடும். ஸோ அது மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். அல்லது நீங்கள் மணி ரிலேட்டட் விஷுவலைசேஷன் எது செஞ்சாலுமே உங்களுக்கு இந்த ஒரு நாளில் விஷுவலைசேஷன் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து ஜூஸ் இல்லைனா வீட்லேயே வந்து பாயசம், பச்சைப்பருப்பு பாயசம் சொல்லுவாங்கல்ல, பாயசம், பருப்பு பாயசம், பச்சைப்பருப்பு கிடையாது, பருப்பு பாயசம்னு சொல்லுவோம், சிகப்பு பருப்பு பாயசம். அந்த சிகப்பு பருப்பு பாயசம் வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணி ஏதாவது செக்யூரிட்டிஸ்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தான பலன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தர்ம பலன், தான பலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான தான பலன், தர்ம பலன் அனைத்துமே உங்களை வந்து சேரும். அதே போல் வந்து பார்த்தோன்னா உங்களால் வந்து பாயசம் செய்ய முடியலன்னா ஃப்ரெஷ் ஜூஸு, ரொம்ப சுகராக இருக்காத மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து நீங்கள் வந்து நேச்சுரல் ஜூஸஸாக வாங்கி கொடுக்குறதும் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ் ஜூஸில் வந்து எந்த மாதிரியான ஜூஸ் வாங்கலான்னு அப்படி கூட ஒரு சில பேருக்கு கேள்வி இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாதுளை ஜூஸ் இன்றைக்கி வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதெல்லாமே நீங்கள் செக்யூரிட்டிஸ்க்கு கொடுக்க வேண்டியது. எந்த செக்யூரிட்டிஸ், ஏதாவது ஒரு ஏடிஎம் வாசல் இருந்தாலும் சரி, உங்களோட பில்டிங்லேயே இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கிறவங்க செக்யூரிட்டிஸ்க்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஜூஸஸ் வாங்கி கொடுக்குறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மாலை நிஷித்த முகூர்த்த, இரவு நிஷித்த முகூர்த்த நேரத்திலே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஸ்வர்ணமால்யை நமக, SWARNA, ஸ்வர்ண மால்யை, MALYAI, ஸ்வர்ணமால்யை நமக, ஸ்வர்ணமால்யை நமக, ஸ்வர்ணமால்யை நமக என்று 108 முறை குங்குமத்தை கையில் வைத்துக்கொண்டு, அதாவது உங்களுடைய கட்டை விரலும் மோதிர விரலும் எடுத்து அது மாதிரியான விஷயமாக எடுத்து நீங்கள் வந்து ஸ்வர்ணமால்யை நமக என்று 108 முறை சொல்லி மகாலட்சுமி காலடியிலே போட்டுவிட வேண்டியது. அந்த குங்குமத்தை எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து அடுத்த நாள் உங்களுடைய வேலையை பார்க்கலாம். அல்லது அதே தினத்திலேயே நீங்கள் வந்து இரவு கூட வைத்துக்கொள்வதாக இருந்தால் வைத்துக்கொள்ளலாம். இந்த நாளிலே பஞ்சபக்ஷி முறைப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கலர் அப்படிங்கிறது வந்து பிளாக் கலர், அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் க்ரீன். நிறைய பேர் பிளாக் கலர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம்னா, அவங்க ஏதாவது ஒரு கர்ச்சீஃப் மாதிரியோ சின்ன துண்டு மாதிரியோ ஏதாவது ஒன்றும், அல்லது வந்து பார்த்தோன்னா ஏதாவது உங்களுக்கு வந்து ரக்ஷை மாதிரி ஏதாவது நீங்கள் ஹோம ரக்ஷை இருந்ததுன்னா அதை எடுத்து நெத்தியில் வச்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்திலே ஒரு மை இருந்தது, ஒரிஜினல் மை இருந்தது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி, கண்மை இருந்ததுன்னா அதை புருவத்தில் இட்டுக் கொள்ளலாம். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வந்து தலையில் தேய்த்து கொள்ளலாம். அல்லது வந்து அவர்கள் வந்து கருப்பு நிறத்திலே ஏதாவது ஒரு கையில் வந்து பிரேஸ்லெட்ஸ் மாதிரியோ ஏதாவது ஒரு விஷயங்கள், ஏதாவது ஒன்று கருப்பு உங்கள் உடலில் இருக்கும்படியாக பார்த்துக்கொள்வதுங்கிறது லக் அப்படின்ற மாதிரி விஷயத்தை இந்த ஒரு நாளில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அதிகரிக்க செய்யணும்னு வச்சுக்கோங்க. இந்த நாளில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒரு கிடைத்தால் கூட அந்த ஒரு விஷயம் வந்து மென்மேலும் வளருவதற்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் கலர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுங்கிறது. நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் கிரீன். நம சிவாய.